திருமானனை விட்டு பேச சொன்னாங்க. அவர் பேசி ட்ரை பண்ணி பார்த்தார். அப்புறம் பார்த்தாரு நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும் பண்ணால் அப்படியே ஒதுங்கிக்கிட்டார். அவர் மேலோட்டமாக போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் வேல்முருகன் அவரை பேச விட்டாங்க. எதுலேயுமே சக்ஸஸ் ஆகலை. இவங்களோட இந்த பொதுக்குழுவோ இல்லை ஒரு சின்ன ஒரு மீட்டிங் நடத்தினாலும் அது சக்ஸஸாக நடந்துருச்சுன்னா இன்னும் மக்கள்கிட்ட அதிகமாக போயிடும். நான் ஏன் ஒன்றை நடிக்கணும், நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அரசியலுக்குன்னு வந்தாச்சு, நான் தெளிவாக இருக்கேன்னு அதில் இருக்கிற ஆள். அப்போ இந்த மாதிரி கரண்ட்டை கட் பண்ண இல்லைன்னா எமோஷன் ஆகும். ஏதோ ஒரு வார்த்தை விட்டுற மாட்டாரா, அப்போ இதை வச்சு நம்ம ட்ரெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா இவங்களை கண்டோன்னா அவங்களுக்கு பயம் வந்தனால தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. 60 வருஷம் ஆனாலுமே இன்றைக்கி புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னாலும் இவங்கள்ட்ட படை அதிகமாக இருக்குது, கூட்டம் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல இப்போதைக்கு அவங்களுக்கு பொதுக்கூட்டம் இதில் வந்து கரண்ட்டை கட் பண்ணுறது. 2வது பொதுக்கூட்டத்தில் போன உடனே நான் போய் அப்படி இறங்கின உடனே கரண்ட்டு கட்டு என்ன அப்படின்னு கேட்டால் எப்போ வந்தனோ உடனே கரண்ட்டு ஃபீஸ் கேரியரை பிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபீஸ் கேரியரை பிடிங்கிட்டாங்க. மக்கள் இன்னும் ஊழலில் ரொம்ப பாதிக்கப்பட்டு வருமானம் எல்லாமே இழந்து போய் இன்றைக்கி ஒவ்வொரு மனிதர்களும் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க. அப்போ அவரோட நோக்கம் ஒன்று தான், நான் தீர்வு அரசியலுக்கு வந்திருக்கேன், அவன் அதை பண்ணுறான் இவன் இதை பண்ணுறான்னு நான் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு நேரம் வேஸ்ட்டு. என்னுடைய ரத்தமாக இருந்தவனுக்கு அந்த மத சாயம் எப்படி வந்துச்சு? இந்த பிஜேபி இல்லை அப்படின்னாக்கா மத சாயம் வந்திருக்காது. அப்போ இந்த முருகன் மாநாடே பார்த்தீங்கன்னா எத்தனையோ இடம் இருக்குது, இத்தனை வருஷம் நடத்தலை. இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் நடத்துகிறாங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை. சிக்கந்தர் மலையா இது முருகன் மலையான்னு நாங்கள் பூரா எல்லாருமே முருகனாக இருந்தாலும் சரி சிக்கந்தராக இருந்தாலும் சரி. இதுக்கு போய் விஜயனை உட்காந்து அங்கே மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னு உட்காந்து பேசினாருன்னா இவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திமுகன்னு ஒரு பக்கம் குத்துவாங்க. பேசாட்டினா என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ திமுககாரங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி நேராக மோடி வந்து நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி பேசினார், இதை நான் பார்த்தோம்னு இன்னொரு ஆள் டிபேட்டில் சொல்லும். நாம் உட்காந்து நான் பக்கத்தில் தாங்க பார்த்துக்கிட்டு மோடி பேசிக்கிட்டு இருந்தாருங்க அப்படிமா. இப்போ களத்துக்கு வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? எதுவுமே பண்ணல, வழக்கம் போல தான் இருக்குது. விலைவாசி ஃபுல்லாக ஏறிடுச்சு. நீங்கள் 4.5 லட்சம் கோடியாக இருந்துச்சு, களத்துக்கு வந்து சுற்றினியே இன்றைக்கி 9 லட்சம் கோடி ஆகிப்போச்சு. மேலே எங்களுக்கு கடன் பாரம் மக்கள் மேலே வரி இன்னும் அதிகமாகிடுச்சு. வீட்டு வரியிலேருந்து சொத்து வரி. நீங்கள் களத்துக்கு வந்தனால ஏதாவது குறைச்சிட்டீங்களா? நீங்கள் வரையில் பால் விலை ஏறாது, நீ ஏற்றிட்டிய. பஸ்ஸு கரண்ட்டு பில்லு 100 ரூபா 150 ரூபா கரண்ட் பில்லு கட்டிக்கிட்டு இருந்தேன். மாதத்துக்கு ஒரு தடவை யூனிட்டு நாங்கள் கரண்ட்டை அளவெடுப்போம்னு சொன்னாங்க. எதுவுமே பண்ணல. ஆனால் தலைமை ஏற்கிறதுக்கு இன்றைக்கி வர்றவங்களையும் ஒரு சில இப்போ நம்ம திமுக அதிமுக ஊழல் கட்சி அப்படிங்கிறது உலகம் அறிஞ்சது. அப்போ அதிலேருந்து வர்றாங்க, அவங்கள்ட்ட தலைமையை கொடுத்துவிட்டு நம்ம போய் பின்னாடி நிற்க முடியாதுல்ல. இப்போ திருமானன் எடுத்துக்கிட்டோம்னா திமுகவோட ஓட் பேங்க் அதிகம். சொல்லப்போனால் திமுக வந்து கூட்டணியை காட்டி தான் ஓட் பேங்க் காட்டுது. ஆனால் இவர் அதில் இணைஞ்சிருக்கனால இவர் எந்த முடிவுமே எடுக்க முடியாதுல்ல. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலேருந்து அந்தோணி அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழக வெற்றிக்கழக சார்பில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடத்துல குறிப்பாக சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்குழு நடத்திட்டு இருக்காங்க. இதில் புஷி ஆனந்த் அவர்கள் போயிட்டு பங்கேற்கிறார். புஷி ஆனந்தர் அவர்கள் போன உடனே பவர் கட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திமுக பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இன்னும் திமுக வந்து தமிழக வெற்றி கழகத்தில் நெருக்கடி கொடுத்துட்டு தான் இருக்காங்களா? விஜயனை என்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னாங்களோ அப்போ பூரா அவங்க எதிர்பார்த்தது என்ன, ஒருவேளை ஒரு கட்சி ஆரம்பித்தா நம்ம கூட வந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் வந்தது ஒரு மாற்று அரசியல் கிடையாது, தீர்வு அரசியலுக்கு. அப்போ இவர் ஜென்மத்துக்கு நம்ம பக்கம் வரமாட்டாருன்னு தெரிஞ்சு வச்சு அப்போ ஒவ்வொரு நடிகரை கூப்பிட்டு வச்சு பேசி பார்த்தாங்க, அதுவும் முடியலை. அப்புறம் கூட்டணி கட்சிகள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோடனே திருமானனை விட்டு பேச சொன்னாங்க. அவர் பேசி ட்ரை பண்ணி பார்த்தார். அப்புறம் பார்த்தாரு நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும் பண்ணால் அப்படியே ஒதுங்கிக்கிட்டார். அவர் மேலோட்டமாக போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் வேல்முருகன் அவரை பேச விட்டாங்க. எதுலேயுமே சக்ஸஸ் ஆகலை. இவங்களோட இந்த பொதுக்குழுவோ இல்லை ஒரு சின்ன ஒரு மீட்டிங் நடத்தினாலும் அது சக்ஸஸாக நடந்துருச்சுன்னா இன்னும் மக்கள்கிட்ட அதிகமாக போயிடும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு என்ன வழி அப்படின்னாக்கா அந்த ஊழியர்களை வச்சோ இல்லை அவங்க கட்சிக்காரங்களை வச்சோ ஊழியர் வேடத்தில் போட்டு கூட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கரண்ட்டை கட் பண்ணிடுவோம். இதை கட் பண்ணாக்கா அந்த ஒரு செகண்ட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகும். ஏன்னா புஷி ஆனந்தனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேச. இப்போ மற்ற அரசியல்வாதிக்கும் இவருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் நல்லா பார்த்துங்க. மற்ற அரசியல்வாதி ஒரு ஏதோ ஒரு இப்போ 84 என்னமோ ஒரு நம்பர் சொல்லையில் கூட ஒரு மாதிரியாக சொன்னார்னு சொல்லி அதை வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ட்ரெண்ட் பண்ணாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார்னா நான் இப்படி தான் உங்களுக்காக மாற்றணுங்கிறது கிடையாது. ஏன்னா அவர் வேறு ஒரு அரசியலுக்காக வந்திருக்காரு. நான் ஏன் ஒன்றை நடிக்கணும், நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அரசியலுக்குன்னு வந்தாச்சு, நான் தெளிவாக இருக்கேன்னு அதில் இருக்கிற ஆள். அப்போ இந்த மாதிரி கரண்ட்டை கட் பண்ண இல்லைன்னா எமோஷன் ஆகும். ஏதோ ஒரு வார்த்தை விட்டுற மாட்டாரா, அப்போ இதை வச்சு நம்ம ட்ரெண்ட் பண்ணிடலாம். எந்த இடத்துல ஏன்னா கோவையில் நடந்த மாநாட்டில் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய தொண்டர்களை இந்த சேரை எடுத்து போட்டு தள்ளி தான் உட்காந்தாங்க.
ஆனால் நான் லைன் கொடுத்துருக்கேன் ஏன் சேர தூக்குறீங்கன்னு அதை கத்துனோன்னே அதை பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. அதே மாதிரி அவங்க எதிர்பார்க்குற என்ன, எந்த இடத்துல புஷி ஆனந்தனை டென்ஷன் ஆக மாட்டாரா? ஏன்னா விஜய் அண்ணன் பேசலை, அவர் பேசாதப்ப இவர் ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்காரு, இப்போ அவர் அர்ஜுன் அந்த அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ இவங்க பேசுகிறது மட்டும்தான். அப்போ இதில் இருந்தால் அவங்க பாயிண்ட் எடுக்கணும். இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கே அதானே, ஏதாவது ஒரு வார்த்தை விட மாட்டாங்களா, அதை பெருசாக்கிடலாம்னு. ஏன்னா இவங்களை கண்டோன்னா அவங்களுக்கு பயம் வந்தனால தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. 60 வருஷம் ஆனாலுமே இன்றைக்கி புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னாலும் இவங்கள்ட்ட படை அதிகமாக இருக்குது, கூட்டம் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல இப்போதைக்கு அவங்களுக்கு பொதுக்கூட்டம் இதில் வந்து கரண்ட்டை கட் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது பண்ணலாம். ஏன்னா முதல் மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுகளே செட் பண்ணி அந்த மதுபானம் பாட்டிலில் ஊற்றுற மாதிரிலாம் ஒரு வீடியோலாம் எடுத்தாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு அவங்களோட பிளானிங், அவ்வளோதான். முருகர் மாநாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு கட்சியில இருந்துமே ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இது மதவாத அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழக வெற்றி கழக சார்பில் இருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. அப்போ வந்து முருகர் மாநாடை தமிழக வெற்றி கழகம் ஆதரிக்குதா? விஜய் என்ன அவர் மாநாட்டில் சொல்லையிலையும் அதுக்கு முன்னாடி சொல்லையிலையும் ஒன்று சொன்னாருக்கு, ஜாதிக்கு பின்னாடியும் மதத்துக்கு பின்னாடியும் ஓடிடாதீங்க அப்படின்னு. இப்போ அவருக்கு தமிழ்நாட்டில் செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது. மக்கள் இன்னும் ஊழலில் ரொம்ப பாதிக்கப்பட்டு வருமானம் எல்லாமே இழந்து போய் இன்றைக்கி ஒவ்வொரு மனிதர்களும் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க. அப்போ அவரோட நோக்கம் ஒன்று தான், நான் தீர்வு அரசியலுக்கு வந்திருக்கேன், அவன் அதை பண்ணுறான் இவன் இதை பண்ணுறான்னு நான் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு நேரம் வேஸ்ட்டு. அதனால் அவங்க பண்ணுறது பண்ணட்டும். என்னுடைய ரசிகர்களாக இருந்தவங்க இன்றைக்கி நண்பர்களாக, அவங்க சொல்கிறது நண்பர்கள், அந்த நண்பர்களை அரசியல் வழிபடுத்தணும், அரசியலை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த நேரத்தில் உட்காந்து அதை பேசணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று மெயினாக முருகர் மாநாடு அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுங்க. என்னோட 16 வயசு இருக்கையில் அப்போ வாஜ்பாய் அவங்க வந்து ஆட்சியில் இருந்தாங்க. பிஜேபியில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு ஓட்டு உரிமை கூட கிடையாது. காரைக்குடி 18வது வார்டில் நான் ஒரு உறுப்பினராக சேர்ந்து பொருளாளர் போஸ்டிங் எடுக்கிறேன். அந்த நேரத்தில் வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாள் வரையிலாம் என்னுடைய சொந்த மோதிரத்தை அடகு வச்சு கொடியேற்றிருக்கேன். ஏன்னா அப்போ எனக்கு 16 வயசு 17 வயசு தான், ஒரு வருஷம் இருந்தோம். அப்போ எச் ராஜா அவங்க வந்து எம்எல்ஏவாக இருந்து மறுபடி டிஎம்கே கூட கூட்டணி, மெயினாக அதை நோட் பண்ணிக்க, டிஎம்கே கூட்டணி இன்றைக்கி எதிர்ப்பு சொல்கிறாங்கல்ல, அந்த கூட்டணியிலேருந்து வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொடியேற்றுற எல்லாமே எங்கள் ஏரியாவில் முத கொடிக்கம்பம் போட்டதே நான் தான். கிட்டத்தட்ட எங்கள் ஏரியாவில் 2000 குடும்பம். இந்த 2000 குடும்பத்தில் 2 குடும்பம் கிறிஸ்தவர் குடும்பம், மற்ற எல்லா ஒரு 4 குடும்பம் இஸ்லாமியர்கள், மற்ற எல்லாருமே இந்துக்கள். அவங்களுக்கு தெரிஞ்சதோட எங்கள் ஏரியா பிள்ளையார் கோயிலில் எப்போ விசேஷம் வைக்கணும், ஐயப்பன் கோயில் மாலை போடையில் நான் அந்த 40 நாள் அவங்க போகிற வரைக்கும் விரதம் இருக்கிற வேணாம். நான் இப்போ நேர்த்திக்கடன் வச்சு காரைக்குடி முத்துமாரியம் கோயில் தான் நேர்த்திக்கடன் வச்சு பிறந்தது. என்னுடைய 25 வருஷமாக நான் பால் குடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா இன்னும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்த ஏரியாவில் இன்றைக்கி என்ன தெரியுமா பண்ணி வச்சுருக்காங்க, போன வருஷம் பங்குனி சித்திரை திருவிழா, பங்குனி திருவிழாவில் முளைப்பாரி எடுப்போம். அப்போ முளைப்பாரி எடுத்து சாயந்தரம் கொட்ட போகணும். அப்போ கொட்டுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்னா பசங்க கம்மி. அப்போ நான் உள்ளே போய் நான் தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு பசங்க சின்ன பசங்களாக இருக்காங்களே, நான் உள்ளே இறங்குறேன். என் கூட பிறந்து வளர்ந்தவன், என்னோட பிறந்து வளர்ந்து என் கூட படித்தவன், இன்றைக்கி நான் திருப்பூர் போனோடனே ஃபோனில் மட்டும்தான் டீலிங்கில் இருக்கும். அப்போ நான் உள்ளே எடுக்கையில் அவன் கூப்பிட்றான். எப்படி கூப்பிட்றான்னா ஏஎம்ஆர்னு கூப்பிட்றான். எனக்கு இப்போ திருப்பூரை பொறுத்த வரைக்கும் ஏஎம்ஆர்னா தான் தெரியும். அப்போ ஏஎம்ஆருங்க இல்லை, இங்கே யார் கூப்பிட போகிறான்னு அந்த கூட்ட சத்தத்துலேயும் நான் கவனிக்கலை. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஈரோடு வந்திருந்தான். அப்போ வந்திருக்கோம்னு சொன்னோம், நான் இங்கேருந்து கிளம்பி அவனை பார்க்க போகிறேன். அப்போ அவன் சொல்கிறான், மாரியம்மன் கோயிலில் நீ பாரியெல்லாம் தூக்கி கொடுக்கல, உன்னை கூப்பிட்டேன்டா ஏஎம்ஆர்னு, நீ கவனிக்கலை அப்படின்னு. ஏன்டா அப்படின்னேன். இல்லை அந்தோனின்னு கூப்பிட்டா யாராவது, ஏன்டா 25 வருஷமாக அந்த கோயிலில் நான் பால் குடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், உன் கூட பிறந்து வளர்ந்தவன், இது வரைக்கும் மதத்தை நான் பார்க்கவே இல்லையே, ஜாதியும் பார்க்கலையே, உங்கள் கூட தானே அண்ணன் தம்பியாக தானே பழகிருந்தோம். இது எங்கே வந்துச்சுன்னா அந்த 16-17 வயசில் நான் பிஜேபியில் இருந்து வெளியே வந்தேன்ல, அதுக்கப்புறம் இவங்க பூரா நீடிச்சாங்கல்ல. என்னுடைய ரத்தமாக இருந்தவனுக்கு அந்த மத சாயம் எப்படி வந்துச்சு? இந்த பிஜேபி இல்லை அப்படின்னாக்கா மத சாயம் வந்திருக்காது. அப்போ இந்த முருகன் மாநாடே பார்த்தீங்கன்னா எத்தனையோ இடம் இருக்குது, இத்தனை வருஷம் நடத்தலை. இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் நடத்துகிறாங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை. சிக்கந்தர் மலையா இது முருகன் மலையான்னு நாங்கள் பூரா எல்லாருமே முருகனாக இருந்தாலும் சரி, சிக்கந்தராக இருந்தாலும் சரி, நாங்கள் கும்பிட்றோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு கிறிஸ்தவர்களாக நான் பிறப்பால கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாலுமே நான் வளர்ப்பில் எல்லார் வீட்லேயும் நான் வளர்ந்துருக்கேன். அப்படி இருக்கிறவங்கள உடச்சி விடுற ஒரு மாநாடு தான் அது. இன்றைக்கி எல்லாருமே வர்றவங்க அதில் பேசுகிறவங்கள பூராமே சேனலில் பேசுகிறவங்கள பாருங்கள், இந்துக்கள்னு பிரித்து பேசுகிறாங்க. எல்லாருமே இந்துக்கள் தான். இங்கே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி தானே மதம் மாறி இருப்பாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலைமையில் ஒடுக்கப்பட்டோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலைமையில் மாறி இருப்பாங்க. ஆனால் நாங்கள் இன்னும் இந்துக்களாக தான் இருக்கிறோம். இந்துக்களாவோ, அதாவது பிஜேபி சொல்லக்கூடிய இந்துக்கள் கிடையாது. நாங்கள் எல்லா சாமியும் கருப்பசாமியிலேருந்து முத்துமாரியிலேருந்து எல்லாரையும் கும்பிட்றோம். எங்களுக்கு நேர்த்திக்கடன் வச்சு நாங்கள் எங்களுக்கு தேவையான செய்கிறோம். அந்த மாதிரி போனால் பரவாயில்ல. இதுக்கு போய் விஜயனை
உட்காந்து அங்கே மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னு உட்காந்து பேசினாருன்னா இவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திமுகன்னு ஒரு பக்கம் குத்துவாங்க. பேசாட்டினா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ திமுககாரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி நேராக மோடி வந்து நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி பேசினார், இதை நான் பார்த்தோம்னு இன்னொரு ஆள் டிபேட்டில் சொல்லும். நாம் உட்காந்து நான் பக்கத்தில் தாங்க பார்த்துக்கிட்டு மோடி பேசிக்கிட்டு இருந்தாருங்க அப்படிம்பாங்க. குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அவர்கள் வந்து பி டீம் தான் சொல்கிறாங்க பிஜேபியோடத. அது வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். அவங்க பி டீமுங்கிறாங்க பிஜேபியோட. பிஜேபி கேளுங்க, அதில் ஒருத்தர் பேசுவார், அவர் சொல்லுவார், இல்லை அவர் டிஎம்கேவோட பி டீமு, அவங்க அப்பா வந்து டிஎம்கே, அவங்க அப்பா இருந்தார், இன்றைக்கி மாற்றம் வேணும், தீர்வு வேணும் அப்படிங்கிறக்காக வந்திருக்காங்க. இப்போ இருக்கிற ஆளுக்கு பூரா ஆளுக்கு ஒரு ஆள் பி டீம்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். இதுதான் அவங்களுக்கு வேலையை. இவர் தெளிவாக இருக்கார். என்ன விஜயகாந்த் என்ன ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணார். என்ன பண்ணால் அவர் நல்லது செய்யல, மக்கள் யாருக்குமே சொல்லலை. ஒரு இடத்துல பாதிப்பு வந்திருக்கு, கஷ்டப்படுறாங்கன்னா விஜயகாந்த் அண்ணன் நேராக போனார், செஞ்சுக்கிட்டு இருந்தார். என்றைக்கு அரசியல்னு உள்ளே வந்தாரோ நேராக டிபேட்டில் உட்கார ஆரம்பிச்சிட்டார். எங்கே மீடியா மைக்கு நீட்டினாலும் பேசாமலாம் போக மாட்டார். அப்போ ஒரு செய்தியாளரை அவரை கேள்வி கேட்குறாருன்னா, தப்பாக கேட்குறாருன்னா அந்த நேரத்தில் கோவம் வந்துடும். கோவம் வந்து திட்டினோன்னா அதை ட்ரெண்டாக்கி அவர் தண்ணி அடிப்பாரா என்னென்னலாம் இவருக்கு தெரியாது. ஆனால் அந்த செய்தியாளர் என்ன போடுவாங்கன்னாக்கா, புல் சரக்கில் வந்தார், அப்போ ட்ரெண்டு மாற்றுறாங்க. இவர் அதில் உஷாராக இருக்கார், எங்கே நான் பேசணும், எப்போ பேசணும். அதாவது இது வரைக்கும் 60-70 வருஷமாக பேசின அரசியல்வாதியை பார்த்தோம். இந்த 2026 பேசாமல் உட்காந்து செயலில் காட்ட போகிற அரசியல்வாதியாக நம்ம விஜய். இப்போ அதை தான் மெயினாக வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னன்னா விஜயர்கள் இன்னும் களத்துக்கே வரல, எப்போ தான் களத்துக்கு வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மத்தியிலுமே கேள்வியாக இருக்குல்ல. இப்போ களத்துக்கு வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, எதுவுமே பண்ணல, வழக்கம் போல தான் இருக்குது. விலைவாசி ஃபுல்லாக ஏறிடுச்சு. நீங்கள் 4.5 லட்சம் கோடியாக இருந்துச்சு, களத்துக்கு வந்து சுற்றினியே இன்றைக்கி 9 லட்சம் கோடி ஆகிப்போச்சு. மேலே எங்களுக்கு கடன் பாரம் மக்கள் மேலே வரி இன்னும் அதிகமாகிடுச்சு. வீட்டு வரியிலேருந்து சொத்து வரி. நீங்கள் களத்துக்கு வந்தனால ஏதாவது குறைச்சிட்டீங்களா? நீங்கள் வரையில் பால் விலை ஏறாதுன்னு ஏற்றிட்டிய, பஸ்ஸு, கரண்ட் பில்லு 100 ரூபா 150 ரூபா கரண்ட் பில்லு கட்டிக்கிட்டு இருந்தேன். மாதத்துக்கு ஒரு திருப்பி யூனிட்டு நாங்கள் கரண்ட்டை அளவெடுப்போம்னு சொன்னாங்க. எதுவுமே பண்ணல. நீங்களே சொல்லுங்கள், 1000 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க, என்கிட்ட திருப்பி எவ்வளோ பிடுங்குறீங்க? வீட்டு வரி எவ்வளோ ஆயிடுச்சு? கரண்ட் பில் எவ்வளோ? ஒவ்வொருத்தங்க இந்த மதுபான கடையெல்லாம் பேசுவாங்க, அது தேவையில்லை, அது அவங்கவுங்க விருப்பம், போகிறாங்க குடிக்கிறாங்க. எங்களுக்கு அன்றாட போக வேண்டியது பஸ்ஸு. பெண்களுக்கு இலவசம் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஆண்களுக்கு டிக்கெட் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ டிக்கெட் இருக்குது? எத்தனை பஸ்ஸு ஃப்ரீயாக விடுறீங்க? நம்ம எத்தனை சேனல்லையும் சோசியல் மீடியாவில் பார்க்குறோம், எத்தனை பேருந்து கரெக்டாக நிறுத்துகிறாங்க. நானே ஒரு 4 பஸ்ஸை குறுக்க கொண்டு போய் லாரியை நிறுத்தியிருக்கேன். 4 பெண்கள் நிற்பாங்க அவுட்டரில் பஸ் ஸ்டாப்பில், நிறுத்த மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கு போக்குவரத்து டிரைவர் வாட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு அசால்ட்டு. நீ யார் என்னை கேட்க முடியும்னா, நம்ம ஒரு வீடியோவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல நேருக்கு நேரு. இதை கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். இலவசம் நீங்கள் பஸ்ஸு இலவசம் கொடுத்துருக்கீங்க, என்ன சொல்கிறது, 1000 ரூபா கொடுக்குறீங்க, மிக்சி கிரைண்டரு, இப்போ கூட நலத்திட்டங்கள்லாம் அங்கங்கே போய் ஈரோடு மாவட்டம், இது செங்கப்பள்ளி, திருப்பூர் பக்கம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு கொடுக்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? உங்கள் கட்சியிலேருந்து செலவு பண்ணுறீங்களா? எங்களுடைய வரிப்பணம். நீங்கள் கொடுக்குற 1 கோடி ரூபா மதிப்புள்ள இலவசங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் அந்த மாநாட்டிலேருந்து எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறது 2 கோடி ரூபா செலவு பண்ணுறீங்கல்ல, அதுதான் வேணாங்கிறேன். நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்படுறது அந்த மாவட்ட ஆட்சியர் இருக்கார், அந்த ஏரியா கவுன்சிலர் இருக்கார், எம்எல்ஏ இருக்கார், அவரை வச்சு கொடுங்க. நீங்கள் கொடி கட்டுறதுலேருந்து எல்லாமே எங்களுடைய வரிப்பணம் தானே. அப்போ அந்த மாற்றம் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதுதான் எங்களுக்கு தேவை. இன்னொரு விஷயம் என்னென்னா, வேல்முருகன் அவர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் மீது குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. நேற்று கூட பேசும்போது பார்த்தீங்கன்னா 2026 வரட்டும், விஜய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்ணார். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷன். அவர் கிட்டத்தட்ட அவர் சொல்கிற மாதிரி 40 வருஷம் அவர் பாமகவில் இருந்து எல்லாத்துலேயும் அடிபட்டு மிதிபட்டு ஏதோ ஒரு பேர் எடுக்கணும், நல்லதும் செஞ்சுருக்காரு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் சட்டசபையில் உட்காந்து பேசையில் ஸ்டாலின் அவர்களோ யார் இருந்தாலும் சரி, கூட்டணியில் கூட்டணி இருக்கிறங்கிறதோ அந்த கட்சியில் தான் இருக்கார். அவர் திமுகவுடைய எம்எல்ஏ தான், திமுகவுடைய உறுப்பினர் தான் அவர். இந்த கட்சி அவருடைய வாழ்வுரிமை கட்சியெலாம், தமிழக வாழ்வுரிமை கட்சிங்கிறது வந்து 2வது ஸ்பாட்டு தான். எந்த இடத்துல அவர் மிஸ்டேக் பண்ணுறாருன்னா, விஜய் அண்ணன் மட்டும் கிடையாது, விஜயகாந்த் அண்ணன் வரையிலையும் அவர் பேசினார். அவருக்கு நல்லா தெரியும் இங்கே யாரை பேசினா நம்ம பப்ளிசிட்டி ஆகும்னு. அப்போ ரஜினிகாந்த் அண்ணன் பேசையில், அவர் பேசையில் என்ன ஆகும்னாக்கா, இவரை பற்றி அவர் வாயை திறந்து பேசிட்டாருன்னா அது பெரிய டிபேட் ஆகும். இன்றைக்கி விஜய் அண்ணன் உட்காந்துருக்காரு. நான் கேள்விப்பட்ட நியூஸ் வரைக்கும் என்ன தெரியுமா கேள்விப்பட்டேன், விஜய் அண்ணன் சொன்னாரான், எப்பா குழந்தையில அவங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க, கூட்டி கொடுக்குறோம்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையை நாம் அவர் ஒரு திருப்பு சொன்னார், நம்ம அதை மறுபடி போட்டு 50-60 திருப்பு சொல்லக்கூடாது. அதனால் இதோடு நீங்கள் நிறுத்திக்கிங்க. அவர் தனிப்பட்ட முறையில் பேசுங்க, ஆனால் பெண் பிள்ளைகளை குறித்து அவர் பேசின வார்த்தையை நீங்கள் பேச வேணாம், நிறுத்திக்கிங்க அப்படின்ட்டு. ஆனால் அதில் விஜயனை தெளிவாக இருக்கார். எக்காரணத்தை கொண்டும் தவறானவர்களுடைய நபர்களுடைய பேரை நான் உச்சரிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார். நான் என் வாயால் உன் பேரை சொல்லி நீ வந்து டெவலப் ஆகுறது அப்படிங்கிறது வந்து, டெவலப் ஆகி நீ நல்லது செஞ்சின்னா பரவாயில்ல,
நீங்கள் இன்றைக்கி என்ன நல்லது பண்ணியிருக்கீங்க? நான் இப்போ பொறியியல் காலேஜ் கொண்டாந்தேன், நான் கலைஞர்கிட்ட பேசினேன், மாநாள மயிலாளரை பேசினேன், நான் நமிதா அவங்க ஆடினதெல்லாம் பேசினேன். இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு தேவை கிடையாது. பொதுமக்களுடைய தேவை என்ன? ஒரு எம்எல்ஏ ஆணியன்னா உங்களுடைய தொகுதி மேம்பாட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது, அந்த மக்களுக்கு தொகுதிக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் செய்ய வேண்டியதான். தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எம்எல்ஏ கிடையாதுல்ல, பண்ருட்டி தொகுதி மட்டும்தானே, அதை மட்டும் பார்க்கலாம். அவருக்கு ஒரே ஒரு கோபம் என்னன்னாக்க, வந்த அந்த பெண் பிள்ளைகள் பேரண்ட்ஸ் வந்து பண்ருட்டியை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, இளைய காமராஜர் அப்படின்னு. இளைய காமராஜர்னு சொன்னதுக்கு இப்போ என்னை கேட்டால் நான் 2 வார்த்தை சொல்லுவேன். அவங்க தொகுதி மக்கள் சொன்னனால தான் அவருக்கு இது வரைக்கும் நேப்பா நான் இத்தனை வருஷமாக உன்ட்ட எம்எல்ஏவாக இருந்தேன், என்னைய நீ ஒரு வார்த்தை கூட காமராஜரோட தம்பின்னு கூட சொல்லலை, டப்புன்னு நீ வாட்டுக்கு பரிசு வாங்கணுன்னா விஜய காமராஜர்னு சொல்லிட்டு போயிட்டியப்பா அப்படின்னா அவருக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா யோசிக்கிறாரு, என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்கள மிரட்டல் ஒட்டல் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இவர் வந்து பிடிச்சது ஒரே வார்த்தை, இந்த வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை வந்து தவறான விஷயம். வேறு எந்த இடத்துலையும் அவர்கிட்ட வந்து 2 கிராம் தங்கத்துக்கு போகிறாங்க வைக்கிறாங்கங்கிறதெல்லாம் யாருமே கோவப்படல. அது வந்து இயல்பு. அது ஒரு கோவத்தில் ஆதங்கத்தில் என்றைக்கு இந்த தவறான வார்த்தையை அவர் பயன்படுத்தினா அந்த இடத்துல தான் எல்லாருக்குமே கோவம் வந்துச்சு. இப்போ தாவேக்காவுக்கு மட்டும் கோவம் கிடையாது, தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலேருந்து மக்கள் கொண்டு கோவப்படுறாரு. அது போக இன்னும் ட்ரெண்ட் ஆகாத ஒரு விஷயம் இருக்குது. அந்த வார்த்தை சொல்லி 4வது நாள் விழுப்புரத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்ன வார்த்தை இன்னும் அது அந்த சேனலில் தான் இருக்குது, நல்லா போய் பாருங்கள். எனக்கு ஆதரவு தெரிவித்த பெண்கள் அவங்க பூரா கண்ணகி வெளியில் வந்தவங்க அப்படிங்கிறாரு. அப்போ அந்த வார்த்தை வந்து நல்லா யோசித்து கரெக்டாக கட் பண்ணிட்டாங்கன்னா நல்லா பார்த்துங்க. என் வெளியில் வந்து அந்த 10 பெண்கள் வந்து கண்ணகி வெளியில் வந்தாங்கன்னா மற்ற தமிழ்நாட்டு பெண்கள் பூரா மாதவி வெளியில் வந்தவங்களா? யாருக்காக இருந்தாலும் தோணும்ல, அவங்க சுயநலத்துக்காக பேசுகிறாங்கன்னு. அதனால் வேல்முருகன் நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். அவருக்கு தேவை ஒரு சீட்டுங்கிறது, இந்த திருப்பூர் 2 சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கூட்டணிலாம் போக உடஞ்சிச்சு அப்படின்னா 2-3 சீட்டு கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ணி இப்போ எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர். ஓகே சார், தமிழகத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது. விஜய் அவர்கள் கூட்டணி வைப்பாரா வைக்க மாட்டாரா? அப்படி வச்சா யாருடன் வைப்பார்? அவர் கூட்டணி வைப்பாரான்னு தெரியாது, இவர்கிட்ட கூட்டணிக்கு வர்றவங்கள சேர்த்துக்குவார். அவர் வந்து பெரிய கட்சிகளை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் அன்னைக்கு மாநாட்டில் சொல்லையிலே நம்மளையும் நம்பி நம்மளை தேடி யாரோ ஒரு சிலர் வருவாங்க, தலைமை நம்மளை யார் ஏற்கிறாங்களோ அவங்க கூட தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா தலைமை ஏற்கிறதுக்கு இன்றைக்கி வர்றவங்களையும் ஒரு சில இப்போ நம்ம திமுக அண்ணா திமுக ஊழல் கட்சி அப்படிங்கிறது உலகம் அறிஞ்சது. அப்போ அதுலேருந்து வர்றாங்க, அவங்கள்ட்ட தலைமையை கொடுத்துவிட்டு நம்ம போய் பின்னாடி நிற்க முடியாதுல்ல. இப்போ திருமாவளவன் எடுத்துக்கிட்டோம்னா திமுகவோட ஓட் பேங்க் அதிகம் சொல்லப்போனால். திமுக வந்து கூட்டணியை காட்டி தான் ஓட் பேங்க் காட்டுது. ஆனால் இவர் அதில் இணைஞ்சிருக்கனால இவர் எந்த முடிவுமே எடுக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி சூழ்நிலைமைக்கு போகக்கூடாது. நீங்கள் வாங்க, ஆட்சியிலையும் பங்கு தர்றோம், அதிகாரத்துலேயும் பங்கு தர்றோம், உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறோமா, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்கிட்ட ஆள் இருக்கும். ஊழல் மறுபடியும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காரு. அதனால் இவங்க கூட்டணி யாருக்கிட்டையும் போகிறதுக்கு இல்லை, கூட்டணிக்கு வர்றவங்களையும் ஃபில்ட்ரு பண்ணுவாங்க. இப்போயுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி 4-5 பேர்லாம் இணைஞ்சிருக்காங்க முக்கியமான நபர்கள். ஆனால் கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 300-400 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. அவங்கள பூரா ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்களா, ஒருவேளை பண்ணியிருந்தாலும் திருந்திட்டாங்களா, மக்களுக்கு சேவை பண்ணியிருக்காங்களா, அது பூரா ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஓகே சார், இப்போ இந்த 2026 எலெக்ஷனில் தமிழக வெற்றி கழகம் எத்தனை % ஓட்டு வாங்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் நாங்கள் 15%, 16% தான் எய்ம் பண்ணது. ஆனால் இப்போ பார்க்கையில் கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே பயங்கர பவரில் இருந்தாங்க. அதுக்கடுத்து இவர் அண்ணாமலை வந்தார், வந்ததுக்கப்புறம் பிஜேபி ஓரளவுக்கு பவர் அது இதுன்னு காட்டினாங்க. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைமைக்கு எங்கே போனாலும் சரி, நான் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் திமுகவுடைய இலவசத்தை வாங்கினவங்களாக இருக்கட்டும், அதிமுக இலவசம் கொடுத்தது வாங்கினவங்களாக இருக்கட்டும், இவங்க மத ரீதியாக பேசின பிஜேபியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தவிர்த்துட்டு விஜய் அவர்களை எதிர்பார்க்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்க, வரையில் காசு பணம் இல்லாமல் இங்கே சுருட்டுறதுக்கு வரல. மற்ற அரசியல்வாதியெல்லாம் உங்களுக்கே தெரியும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அண்ணன் கூட சொன்னார், எனக்கு வீட்டு வாடகை 2 லட்சம் ரூபா என்னோடய நண்பர்கள் தான் கொடுக்குறாங்கன்னு. இவர் அப்படி வரல இல்லை. இவர் வந்து தன்னுடைய காசை போட்டு தான் எல்லாமே பண்ணிக்கிருக்காரு. அரசியலுக்கு வந்தாலும் கட்சி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அவங்க சொந்த காசு தான் போடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட. ஏன்னா இலவசம் இன்னும் அவங்க ஒன்றும் சொல்லலை, ஆனால் 4 விஷயம் சொல்லியிருக்காரு. இவங்க 534 வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் முதல் மாநாட்டில் 4 வாக்குறுதி கொடுத்தாங்க, மக்கள்கிட்ட பதிஞ்சிருச்சு. இருக்கிறதுக்கு வீடு, உடுத்துறதுக்கு உடை, சாப்பாடு, அதுக்கு இந்த 3மே தேவைன்னாக்கா வேலை. அந்த வேலையை உறுதிப்படுத்துவேங்கிறது மாநாட்டில் சொன்னோன்னே மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். இவங்க சொல்கிற மாதிரி 1 லட்சம் பேருக்கு வேலை, 1 கோடி பேருக்கு வேலைன்ட்டு கொடுக்காமல் இருக்கிறதுல கண்டிப்பாக வேலை கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் கொங்கு பெல்ட்டில் 80% பேர் இப்போ வந்து தாவேக்காவை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.